அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகளில் ஹைடெக் லேபில் எவ்வாறு வினாடி வினா நடத்துவது என்பது குறித்து இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்கூல் சர்வர் சிஸ்டமில் உள்ள மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணி அட்ரஸ் பாரில் locrv.in:8080 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறீங்க. என்டர் கொடுத்த உடனே சைன்இன் பேஜ் ஓப்பன் ஆகுது. எந்த வகுப்புக்கு வினாடி வினா நடத்த வேண்டுமோ அந்த கிளாஸ் டீச்சர் அவங்களோட 8 இலக்க எம்இஸ் ஐடி வைத்து லாகின் செய்து உள்ளே போகணும். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண கொஸ்டின் பேப்பரை ஃபெச் பண்ண மேனேஜ் அப்படிங்கிற ஹெட்டிங் இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். ஃபெச் ஈவெண்ட் அப்படிங்கிற பாக்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே அப்டேட் அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணால் சக்ஸஸ் அப்படின்னு வருது. அதுக்கு ஓகே கொடுங்க. திரும்பவும் டேஷ்பார் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண கொஸ்டின் பேப்பர் க்ரீன் கலரில் இங்கே காமிக்கும். டவுன்லோட் கியூபி அப்படின்னு க்ரீன் கலரில் காமிக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணணும். இப்போ உங்கள் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆகி சக்ஸஸ் அப்படின்னு வருது. ஓகே கொடுங்க. உங்கள் பேப்பர் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2. இது மாணவர்களுக்கானது. லோக்கல் சிஸ்டத்தில் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை ஓப்பன் செய்து அதில் அட்ரஸ் பாரில் locrv.in:8080 அப்படின்னு டைப் செஞ்சு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போ லாகின் பேஜ் உங்களுக்கு ஸ்கூல் நேமோட ஓப்பன் ஆகுது. யூசர் நேம் என்ற இடத்துல மாணவர்களின் 10 இலக்க எம்இஸ் எண்ணை டைப் செய்து பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல எம்இஸ் எண்ணின் கடைசி 4 இலக்கம் @ மாணவர்களின் பிறந்த வருடம் டைப் செய்து சைன்இன் கொடுக்குறோம். மாணவர்களின் லாகின் பேஜ் வருது. இதில் மாணவர்கள் அட்டன் செய்ய வேண்டிய வினாத்தாள்கள் க்ரீன் கலரில் வந்திருக்கு. இந்த வினாத்தாளில் பாருங்கள், இதுக்கு நேராக ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னே ஆர் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் த எக்ஸாம் அப்படின்னு வருது. எஸ் கொடுங்க. திரும்பவும் ஓகே கேட்கும், ஓகே கொடுக்குறோம். இப்போ ஒரு சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓப்பன் ஆகுது. அக்ரி அண்ட் ஸ்டார்ட் அப்படிங்கிற எல்லோ கலர் பட்டனை கிளிக் பண்ணுறோம். இப்போது மாணவர்களுக்கு கேள்விகள் வரிசையாக 1 முதல் வர தொடங்கும். இதில் ஆன்சர்ஸ் ஏபிசிடி அப்படின்ற ஆப்ஷனில் இருக்குது. சரியான ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். மேலே அடுத்த கேள்வி வரும். இவ்வாறு ஒவ்வொரு கேள்வியும் முடிந்தவுடன் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வந்தோம்னா 30 கேள்வியும் முடிச்சிடலாம். இப்போ பாருங்க, வலது பக்கத்தில் 30 அப்படிங்கிற இந்த கட்டத்துக்கு கீழே சப்மிட் அப்படிங்கிற சிவப்பு பட்டன் இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு சப்மிட் த எக்ஸாம் அப்படின்னு வருது. இதை கிளிக் பண்ணுறோம். எக்ஸாம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. ஓகே கொடுக்குறோம். இப்போ மாணவர்களுக்கான சம்மரி பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் பாருங்கள், மாணவர்களுக்கான மொத்த கேள்விகள், அதில் அவர்கள் பதிலளித்த கேள்விகளின் எண்ணிக்கை மற்றும் ரிசல்ட், சரியானவை எத்தனை தவறானவை எத்தனை அப்படின்னு தகவல்கள் வருது. இதில் இருக்க க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணணும். டேஷ்போர்டில் அவர்கள் அட்டன் பண்ண எக்ஸாமுக்கு நேராக ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறோம். இப்போ லாக் அவுட் செஞ்சு வெளியே வந்துடுறோம். இப்போ அடுத்த மாணவர்கள் லாகின் செய்து அவர்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். அனைத்து மாணவர்களும் முடித்தவுடன் வகுப்பாசிரியர் சர்வர் சிஸ்டத்தில் திரும்பவும் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் சர்ச் பாக்ஸில் locrv.in:8080 டைப் பண்ணி சர்ச் பட்டன் கிளிக் செஞ்சால் உங்களோட ஸ்கூல் பேர் வந்திருக்கும். இதில் வகுப்பாசிரியர் தங்களுடைய எம்இஸ் ஐடி பயன்படுத்தி சைன்இன் பண்ணி உள்ளே போகணும்.
டீச்சருடைய லாகின் பேஜ் வருது. அவர்கள் வகுப்பில் உள்ள மாணவர்கள் அட்டன் செய்த டீடைல்ஸ் வருது. இதை உறுதி செஞ்சுக்கணும். திரும்பவும் டேஷ்போர்டில் மேனேஜ் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் செய்கிறோம். ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஐக்கான் வருது. அதில் சென்ட் பட்டனை கிளிக் செஞ்சால் ரெஸ்பான்ஸ் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. ஓகே கொடுக்குறோம். திரும்பவும் டேஷ்போர்டை கிளிக் செய்யணும். எக்ஸாம்க்கு நேரம் இல்லை, வியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறோம். இதில் பாருங்கள், உங்கள் வகுப்பு மாணவர்கள் பெயர் மற்றும் எக்ஸாம் அட்டன் செய்த மாணவர்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வருது. இதையெல்லாம் சரி பார்த்து விட்டு கடைசியாக க்ளோஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் செய்கிறோம். இப்போ லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துடுறோம். நன்றி.